இப்போ ஜோதிட அறிஞர்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கட்சிகளையும் தன்னை உட்படுத்திக்காமல் ஒரு பொது மனிதராக இருந்து எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் ஜோதிட கணிதத்தை ஆராய்ச்சி செய்யும் பொழுது கண்டிப்பாக பலன்களை 90% துல்லியமாக எடுக்க முடியும். அப்படி எடுக்கும் பொழுது நடைமுறை ரிசல்ட் வரும்போது அவருக்கு பெயர் கிடைச்சிருது. இது அனுபவத்தில் பார்த்தா நீங்கள் உணர முடியும். இந்த பேரும் புகழுக்கு ஆசைப்பட்டு சில பேர் தப்பாக சில கணிதத்தை பண்ணி பேரை கெடுத்துக்கிறது உண்டு. இந்த நிமிஷம் வரைக்கும் நாங்களும் சில கணிதத்தை பண்ணி வச்சுருந்தாலும் கூட இன்னும் கூட்டணிகள் முடிவாகாத ஒரு நிலையில் இருக்கிறனால இன்னும் வெளியிடாமல் இருக்கிறோம். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய கூட்டணியோட வலுவை பார்க்கும் பொழுது 15/1/2026 இன்றைக்கி தைப்பொங்கல், இந்த தேதி வரைக்கும் டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே, நாம் தமிழர் கட்சி இதோட வலுவெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த எல்லா கட்சிகளுமே தனிப்பட்ட முறையில் ஆட்சி அமைக்க முடியாதுங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். எம்கே ஸ்டாலின் ஐயாவுடைய ஜாதகத்தை விட உதயநிதி ஸ்டாலின் ஐயாவுடைய ஜாதகம் மிகவும் வலுவாக இருக்கிற ஒரு காரணத்தினால கூட்டணி வலுவை வைத்து பார்க்கும் பொழுது இவங்க தான் ரீடிங்கில் பிறந்துட்டுருக்குறாங்க. அதே போல் எடப்பாடி ஐயாவுடைய ஜாதகத்தை பொறுத்தவரைக்கும் மிகவும் வலுவாக இருந்து நல்ல யோக தசைகள் நடந்துட்டு இருந்தாலும் கூட கூட்டணி வலு இல்லாத ஒரு காரணத்தினால, கூட்டணி சிறப்பாக இல்லாத ஒரு காரணத்தினால பின்தங்கிய நிலையில் தான் ஏடிஎம்கே 2வது இடத்துல இருந்துகிட்ருக்கு. நாம் தமிழர் கட்சியோட ஐயாவுடைய ஜாதகம், சீமான் ஐயாவுடைய ஜாதகம் முழுமையாக எங்களுக்கு கிடைக்கல. பொதுவெளியில் வரக்கூடிய ஜாதகத்தை நாங்கள் எடுத்து இந்த நிமிஷம் வரைக்கும் பலன்கள் சொல்ல கிடையாது. சரியான ஜாதகம் கண்டிப்பாக கிடச்சா அதற்கான பலன்களை கணித்து கண்டிப்பாக பதிவிட முடியும். அது இனிவரும் காலங்களில் முயற்சி செஞ்சிட்ருக்கிறோம். அதற்கடுத்து டிவிகே விஜய், தமிழக வெற்றி கழகம் தற்சமயம் தன்னை மெருகேற்றிக்கிட்டே வந்துகிட்டே இருக்கிறாங்க. 2026 பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பொற்காலமாக இருக்க போகிறதில்ல. இனி வரும் காலங்களில் பின்னாடி 2031க்கு பிறகு சாதிக்கிறாங்களாங்கிற விஷயத்தை அப்போ இருக்கக்கூடிய கூட்டணி வலுவை பொறுத்து தான் சொல்ல முடியும். இப்போ கணிச்சு வச்சிருக்கக்கூடிய கணிதத்தை பொறுத்த வரைக்கும் 2026 ஜனவரி 5ஆம் தேதி இந்த காலகட்டம் வரைக்கும் இருக்கக்கூடிய கூட்டணி வலுவை வச்சு கணிச்சு வச்சுருக்கோம். காட்சிகள் மாறி கூட்டணிகள் மாறும் பொழுது இந்த விஷயம் கண்டிப்பாக மாறுபடலாம். ஆனால் இந்த நிமிஷம் வரைக்கும் 99.9% டிஎம்கே மட்டுமே ஆட்சி அமைக்கிறதுக்கான வலு ஜாஸ்தி இருக்கிறதா நாங்கள் கணிச்சு வச்சுருக்கிறோம். ஆனால் கூட்டணிகள் மாறும் பொழுது எங்களுடைய எண்ணங்களும் கணிதமும் கண்டிப்பாக மாறுபாடு ஏற்படத்தான் செய்யும். இனி வரும் காலங்களில் பிப்ரவரி மாதத்துக்கு பிறகு கூட்டணிகள் மாறுது அப்படின்னா அதையும் கணிச்சு மீண்டும் பதிவிடுவோம். ஆனால் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்குங்க, எந்த ஒரு கட்சிக்குமே ஒரு ஜோதிடர்களை பொறுத்த வரைக்கும் சொந்தக்காரராக இருக்கிறது வாய்ப்பு கிடையாது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஜோதிட சாஸ்திரத்தை கணிதமாக மட்டும் பாருங்கள். அந்த கணிதத்தை எப்படி எடுத்துங்கிறத இனி வரும் காலங்களில் கண்டிப்பாக பதிவு செய்வோம். ரொம்ப நன்றிங்க. அடுத்த பதிவில் மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.